விடுங்க சார். ए लड़की रुको रुको சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். बोलिए सर. सिंह सर. मैडम नहीं है उल्ले बंदी को दिमाग नहीं है तुमको? सब मैंने किया सर. लेके जाओ. நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் உங்களை பத்தி கவலைப்படாம சுயநலமா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்னோட சஞ்சீவ காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் சார். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான் உங்களை கத்தியால குத்தி கொல்ல பார்த்துதான் அவரை ஜெயில வச்சிருக்காங்க. சஞ்சீவ் உங்களை கத்தியால குத்தலன்னு நீங்க வாக்குமூலம் சொன்னா மட்டும்தான் சார் சஞ்சீவ வெளியே விடுவாங்களா? என் சஞ்சீவ நீங்க தான் காப்பாத்தணும் ப்ளீஸ் சார். சஞ்சீவ் உங்களை கத்தியால குத்தலன்னு போலீஸ் கிட்ட சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். उनमें சொல்லலும்னா சார். सबका बात चल. कौन पे? मगर इस तरफ. मैडम जाओ. नर्स इंजेक्शन दे दो. बात चल. डॉक्टर मेरा पति ठीक होगा ना? सॉरी पेशेंट डेड. नहीं हो सकता. நீங்க உள்ள போக கூடாது. அவங்களே பாடியை கொண்டு வருவாங்க. இப்படி ஹஸ்பண்ட கொண்டு என் வாழ்க்கைய அழிச்சுட்டியே நீ. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? இனிமே நான் என்ன பண்றது சொல்லு. இனிமே நான் இந்த உலகத்துல எப்படி வாழ போகுது? இத பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. என் புருஷனை கொண்டு என் வாழ்க்கைய அழிச்ச உன் புருஷனை நான் சும்மாவே விட மாட்டேன். என் புருஷனை கொன்னதுக்கு தண்டனைய நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். சார் முதல்ல இவளை இங்க இருந்து போ சொல்லுங்க சார். வெளியே தெரியா சொல்லுமா. जाओ जाओ जाओ.
டாக்டர் என்னங்க அம்மா, சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயத்த எப்படியும் அபி அத்தைக்கு போன் பண்ணி சொல்லுவா. அதுக்கப்புறம் குடும்பமே சஞ்சீவ காப்பாத்த டெல்லிக்கு வரும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 பேரும் இப்ப டெல்லியில இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா இந்த சந்தோஷ், அந்த காளி கரடி எல்லாம் நாம தான் பிளான் பண்ணி சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சோன்னு நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. ஆமா ஸ்ரீஜா, நீ சரியா சொன்ன. நாம டெல்லியில இருக்கிற விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு நம்ம என்னடி பண்ணணும்? மா, இப்போ நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போன் பண்ணி கேஷுவலா பேசு. வீட்ல இருக்கிறவங்க உன்கிட்ட சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. இப்பதான் உனக்கு சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயம் தெரிஞ்ச மாதிரி போன்ல அழுது நடிச்சிரு. நானும் ஸ்ரீஜாவும் உடனே கிளம்பி வரோன்னு சொல்லி போனை வச்சிரு. நம்ம அத்தை எல்லாரும் வந்த உடனே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா ஸ்ரீஜா. யார்கிட்ட போன் பண்ணி பேசலாங்கிற? அதான் நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நம்ம வீட்ல ஒருத்தர் இருக்காரு, உங்க அண்ணா. அவருக்கு போன் பண்ணி பேசு. சரி ஸ்ரீஜா. அழாதம்மா, சொன்னா கேளு, அழாத. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. நம்ம எங்க போறோன்னே தெரியாம ரொம்ப நேரமா கார்ல போயிட்டே இருக்கோமா. நம்ம எங்கம்மா போறோம்? என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலண்ணா. ஹலோ அபி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. அபி, நீ காம்படிஷன்ல ஜெயிக்க போற விஷயத்த நினைச்சு உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அபி, எப்படிமா இருக்க? அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. தெய்வனே, பொண்ணுகிட்ட பேசு. அபி, அம்மா, நீ காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு நானும் அப்பாவும் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். காம்படிஷன்ல வின் பண்ணது நீதானே? அபி, சொல்லுமா. சொல்லு அபி. ஆமா அத்தை, காம்படிஷன்ல வின் பண்ணது நான் தான். சொன்னல. ஆமா, நீ காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. என்னமா நீங்க? அபி ஜெயிச்சிட்டான்னு போன்ல சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அபி ஜெயிச்சத, ஸ்டேஜ்ல ஏறி வின் பண்ணி அவார்ட் வாங்கினத பக்கத்துல இருந்து சஞ்சீவ் பாத்துருக்கான். அவனுக்கு சந்தோஷமா இருக்காதா? நீ சஞ்சீவ் கிட்ட போன கொடுமா, நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்கணும். அபி, அபி, என்னமா ஆச்சு? எதுக்கு அழற? அபி, சஞ்சீவ் உன் கூட தானே இருக்கான். இல்ல அத்தை, இல்ல. அபி சொல்லு. அபி ப்ளீஸ், ஏன் அழுவறன்னு சொல்லு. அபி, என்னம்மா, என்ன நடந்தது சொல்லுமா. மாப்பிள்ளை எங்கம்மா? சஞ்சீவ் உன் கூட இல்லையா? அவன் எங்க போனா? சொல்லு அபி. சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காரு அத்தை. ஐயோ, என்ன நடந்துச்சு அபி?
ஏய் என் வயித்துல இருந்து கத்தி எடுங்க சஞ்சு ப்ளீஸ். சார் சார் எனக்கு அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்ல சார். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஸ்டாப் சார். இந்தாமி உன் ஐடி கார்டு. Best Skilled Lady of this year award goes to Abhirami Sanjeev from Tamil Nadu. அந்த போலீஸ்காரர் வைஃப் சஞ்சீவ் தான் போலீஸ்காரரை கத்தியால குத்தி கொல்ல பார்த்தாருன்னு போலீஸ் கிட்ட சொன்னதால போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அத்தை. கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர் சஞ்சீவ் கத்தியால குத்தலன்னு சொல்லிட்டா சஞ்சீவ போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா என் கண் முன்னாடி அந்த ஐபிஎஸ் ஆபீசர் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. சஞ்சீவ் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா? அத்தை ஐயோ என் புள்ள. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? ஐயோ பாலும் தேனுமா ஊட்டி வளர்த்த என் புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கஷ்டப்படுறானு நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஒரு தரித்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பையன் படுற அவஸ்தைய என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னங்க என்னங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சம்பந்தி அவர் பேசுனது தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சம்பந்தி, நாங்க தப்பா எடுத்துக்கல. எங்களுக்கு சம்பந்தியோட நிலைமை என்னன்னு புரியுது. மாப்பிள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு நினைச்சுதான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதான். அபி இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. சஞ்சீவுக்கு ஒண்ணு ஆகாத. நாங்க டெல்லிக்கு வரோம். சஞ்சீவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுறோம். சரிங்க அத்தை. மேடம் அடிக்கடி இங்கெல்லாம் வராதீங்க. சஞ்சீவுக்கு இங்கோ நீங்க சாப்பாடு குடுக்கறது சட்டப்படி தப்பு. அத நீங்க மீறினா இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு. ஆக்ஷன் தானே எடுத்துட்டு போட்டும். என்ன என் மேல கேஸ் போட்டு ஜெயில தள்ளுவாரு அதானே? சஞ்சீவே ஜெயில இருக்கும்போது நான் மட்டும் வெளியே இருந்தா என்ன பண்ண போறேன்? நானும் ஜெயிலுக்கே போறேன். என்ன ஜெயில போடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். நீங்க பிரச்சனை பண்ணா உங்களுக்கு தான் ரிஸ்க். ப்ளீஸ் மேடம் இங்க இருந்து போங்கோ. சார் என் சஞ்சீவ் பணக்கார வீட்டு பையன். அவனால பசி தாங்க முடியாது. சஞ்சீவுக்கு என்னதான் பசி இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கற சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் சார். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் சார். நீங்க வேணா இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்க. காலையில இருந்து அவன் எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டான். ஆமாங்க சார், இது வரைக்கும் சஞ்சீவ் எதுவுமே சாப்பிடல சார். சார் சஞ்சீவ சாப்பிட வைக்கணும்னா அது என்னால மட்டும்தான் சார் முடியும். ஆமாங்க சார், சாப்பிடாம ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிட போதும். ப்ளீஸ் சார் சஞ்சீவுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன அலோவ் பண்ணுங்க சார். சார் சஞ்சீவ நான் சாப்பிட வைக்கணும் சார். சாப்பாடு கொடுத்ததும் நான் சத்தம் இல்லாம போயிடுறேன். நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல சார். எனக்கு என் சஞ்சீவ் சாப்பிடணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். Okay. For you 10 minutes time. Go ahead. சீக்கிரம் வந்துடுங்க மேடம். போய் கொடுத்துடுவாமா?
சஞ்சீவ் வேற காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான். இந்த ஒரு தோசையில நான் பாதி சாப்பிட்டா அவன் பசி எப்படி அடங்கும்? வேண்டாம், முழு தோசையையும் அவனே சாப்பிட்டோம். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுற மாதிரி நடிப்போம். காலையில இருந்து வெறும் வயித்துல அலையிறா. நான் ஜெயில இருக்கறனால எவ்வளவு சாப்பிட்டு இருக்க மாட்டா. அதனால முழு தோசையும் இவளே சாப்பிடட்டும். சாப்பிடு. சஞ்சீவ், சொல்லு அபி. நம்ம டெல்லி வராம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. என்ன அபி பேசுற? டெல்லி வந்ததுனால தான் நீ காம்படிஷன்ல ஜெயிச்ச. என்ன பெரிய காம்படிஷன்? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், அப்படிலாம் சொல்லாத. நீ பெரிய ஆளாகணும். எல்லாரையும் விட நீ பெரிய ஆளாகணும். எல்லாரும் உன்னை அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். साहब, इறந்து போன IPS ஆபீசர் पोस्टमार्टम रिपोर्ट नाளைக்கு வந்துரும். ठीक है, ठीक है साहब. मैं 10 मिनट में आता हूँ. तैयार रहो. हाँ, ओके साहब. அவர் என்ன சொன்னாரு? சிங் சார் இறந்துட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நீ சாப்பிடு. ஒண்ணும் இல்லன்னா உண்மையை சொல்லு. எனக்கு பயமா இருக்கு அபி. சிங் சார் இறந்துட்டாரா? சொல்லு அபி. என்ன யோசிக்கிற? சொல்லு. कांस्टेबल, ओके सर. देख. சஞ்சீவ் சார், IPS ஆபீசர் இறந்தது உண்மைதான். நீங்க சாப்பிடணும்னு தான் அபி மேடம் IPS சார் இறந்ததை உங்ககிட்ட மறைச்சாங்கோ. அபி, இவங்க என்ன சொல்றாங்க? சிங் சார் இறந்துட்டாரா? ஆமா சஞ்சீவ். அப்ப சிங் சார் போலீஸ் கிட்ட நான் கத்தியில குத்துறேன்னு சாட்சி சொல்ல மாட்டாரா? அப்ப நான் ஜெயில இருந்து வர முடியாதா? நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். எப்படியாவது. அபி மேடம், சஞ்சீவ் சார நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ண போறோம். நீங்க ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அவரை வெளியே கொண்டு வர வழியா பாருங்க. ஆமா சஞ்சீவ், நான் வக்கீல வச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்கவே கூடாது. நாடல் அபி, என்ன நீ வெளியே கொண்டு வந்துரு. நம்பிக்கை இருக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த அபியால தான் சஞ்சீவ் இப்போ டெல்லியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். என்னன்னு சொல்றீங்க?
சஞ்சீவ் ஜெயில இருக்கானா? என்னடா ஆச்சு? ஆமாமா சிந்தாமணி, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே சரியா தெரியல. சஞ்சீவ் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு அபி அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னான். ஆனா அவ சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அதான் நானும் சீதா சந்தோஷ் 3 பேரும் டெல்லிக்கு போறதுக்கு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அபி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துல நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுனே. எல்லாம் நம்ம நேரம்மா. நம்ம சொல்றதை யார் இந்த வீட்டுல கேக்குறாங்க? சரிண்ணே, நானும் ஸ்ரீஜாவும் உடனே பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு வரோம். உனக்கு எதுக்குமா சிரமம்? நாங்க போய் பாத்துக்கிறோம். அண்ணே, அப்படிலாம் விட முடியாதுண்ணே. சஞ்சீவ் ஜெயில இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நாங்களும் டெல்லிக்கு வரோண்ணே. சரி வாங்க. சக்சஸ். எங்க அண்ணன் நம்மள டெல்லிக்கு வர சொல்லிட்டாரு. நீ சொன்னபடியே சஞ்சீவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்க ஒட்டுமொத்த குடும்பமும் டெல்லிக்கு கிளம்பிடுச்சு. வரட்டும். அந்த சஞ்சீவ என்ன மீறி எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். மேடம், என்ன இங்க என்ன மேடம் பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காரு இல்ல, அவர் உள்ள போய் பார்க்க முடியாதுன்னு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம் பேசுறீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல, நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட நான் இந்த ஸ்டேஷனை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். சஞ்சு சார், சஞ்சு சார், என்ன மேடம்? சார் உங்க ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேயே தூங்காம போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தா மாதிரி கார்ல தூங்காம உட்கார்ந்துருக்காங்க. நான் என்னன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் ஸ்டேஷன்ல இருக்காரு, அதான் நான் வெளியிலே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. உங்க ஒய்ஃப பார்க்க பாவமா இருக்கும் சார். மேடம், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சார் பண்ணணும்? நீங்க அபிகிட்ட போய் நீங்க கார்ல எல்லாம் இருக்க கூடாது, ஹோட்டல் ரூம்ல போய் படுத்துக்க சொல்லுங்க. எப்படியாவது பேசி அனுப்பி வைங்க மேடம். சரிங்க சார். சார், காஃபி. மேடம், காஃபி. இங்கே வைங்க. இன்னொன்னு வச்சிருமா. அபி மேடம், உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? அவருக்கு காப்பி கொடுக்கணுமா? சரி, நீங்க கொண்டு போய் கொடுங்க. காஃபி மட்டும் இல்ல, நீங்க டிஃபன் கூட வாங்கி கொடுங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போங்க. சஞ்சீவ், அபி, சஞ்சீவ், உனக்கு காஃபி பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அபி இப்படி எல்லாம் பண்ற? நைட்டு முழுக்க தூங்காம ஸ்டேஷன் வாசல்லே இருந்தியா? போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே? இல்ல சஞ்சீவ், என்னால உன்னை இப்படி விட்டுட்டு ஹோட்டலுக்கு போக முடியல. அதான் நைட்டு முழுக்க கார்லயே இருந்தேன். அபி,
கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அபி. கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன திகாருக்கு மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சஞ்சீவ். நான் உன்னை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். நான் இப்பவே போய் வக்கீல பார்த்து உன்னை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். சஞ்சீவ், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அத்தை ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டெல்லி வந்துருவாங்க. ஏன் அபி இப்படி பண்ண? ஏன் ஜெயில இருக்கிற விஷயத்த அம்மாட்ட சொன்ன? அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? நீ லாக்அப்ல இருக்கிற விஷயத்த நான் அத்தை கிட்ட மறைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. சஞ்சீவ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த, எப்படி பாக்குறதுக்கா? மா, आप बोल रहे सब सच है? इन्वेस्टिगेशन ओवर? इन्वेस्टिगेशन ओवर सर. रिमांड prisoner under rule 211 and 399 until Sanjeev has to go by police custody for 2 days. The case is adjourned. Okay, thank you sir. சந்தோஷ், ஜட்ஜ் என்ன சொல்லிட்டு போறாரு? கேஸ் டீட்டெயில படிக்க அவகாசம் கேக்குறாரு. இன்னும் 2 நாளைக்கு சஞ்சீவ் ஜெயில தான் இருக்கணுமா? सर, लेके जाइए. सर, சஞ்சீவ், चलो चलो. சஞ்சீவ், போகாத சஞ்சீவ். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போயிடலாமா? மணி இப்பவே 12:30 ஆயிடுச்சு. 1 மணிக்குள்ள போக முடியாதம்மா. போய் தானே ஆகணும். நம்ம 1 மணிக்குள்ள ஜெயிலர் கிட்ட மனு கொடுத்தா மட்டும்தான் சஞ்சீவ ஜெயில பார்த்து பேச முடியும். அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் கேட்டு கொடுக்க முடியும். சரிம்மா. நம்மளால 1 மணிக்குள்ள ஜெயிலர் கிட்ட மனு கொடுக்க முடியல, அடுத்த ஹியரிங் வரைக்கும் நம்மளால சஞ்சீவ பார்க்க முடியாதுன்னு. சஞ்சீவ் ரொம்ப கஷ்டப்படுவான்னா. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. இந்த போறோம்மா. அண்ணா, நான் ஜெயிலர் கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஹிந்தி தெரியாதுமா? நானும் கூட வரேன். சரி வாங்கண்ணா. அம்மா இங்க என்ட்ரி போட்டு தான் உள்ள போகணுமா? சரி வாங்க. ஜெயில இருக்கவங்கள பார்க்க மனு கொடுக்கணும். ஓகே சார். ரிமாண்ட் பண்ணவங்கள பார்க்கணும். ஃபார்ம் எங்க சார் கொடுக்குறாங்க? நேரா போய் கட் பண்ணீங்கன்னா அங்க ரூம் வருவாங்க.
என்னண்ணா இவ்ளோ பேர் ஆமாமா இருக்காங்க? பார்க்கலாம். ओके ये सर। आपका रिश्तेदार है क्या? हस्बैंड सर। आपका पति है क्या? ठीक है सर। हाँ டைம் ஆகுதே. மா என்ன இப்படி எழுதி இருக்கு? இங்க வீக் டேஸ்ல மட்டும் தான் மனு கொடுப்பாங்களாம். அதுவும் 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தான் கொடுப்பாங்களாம். என்னம்மா டைம் வேற ஆயிப்போச்சு. ஆயிடுச்சுண்ணா. என்னம்மா பண்றது? அப்படியே கிடைச்சா கூட அந்த டைம்க்குள்ள அங்க போயிட முடியுமா தெரியலையே. ஐயோ. சரி போமா. पति का नाम क्या है? कनबत। हाँ போமா போமா. आधार कार्ड दे। ஆதார் கார்டா? அண்ணா ஆதார் கார்டு கேக்குறாங்க. என் கையில இப்ப இல்லையே. आधार कार्ड नहीं है तो चलो। சார் என்னோடது இருக்கு, அதை கொடுக்கட்டுமா? अच्छा आप दीजिए। இருக்காண்ணா? இருக்குமா. சார் சீக்கிரம். வாங்கிக்கமா. அண்ணா வாங்கண்ணா. போலாமா. இங்க பேர் எழுதுமா. இதுல சஞ்சீவ் சார் பேர் எழுதுமா. சைன் இங்க போடுமா. சைன் இங்க போடணுமாண்ணா? ஆமாமா. அண்ணா இந்த மனுவை ஃபில் பண்ணிட்டேன். யார்கிட்ட கொடுக்கணும் போய் கேட்டு வரீங்களா? அபி என்னாச்சுமா? சஞ்சீவ பார்க்க மனு போட்டியா? மனு போட்டா சத்த. நாளைக்கு மத்தியானம் நம்ம எல்லாரும் போய் சஞ்சீவ பார்க்கலாம். சஞ்சீவுக்கு தேவையான பொருள் சாப்பாடு எல்லாம் கொடுக்கலான்னு ஜெயில் வார்டன் சொல்லிட்டாரு. ஆமா சொல்லு ஸ்ரீஜா. மாமா முகத்தை பாத்தியா? மாமா அபி மேல பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இப்ப நீ அவரை தூண்டி விட்டன வெய்ய, மாமா அபிய வெளுத்து வாங்கிடுவாரு. ஆமாமா இப்ப பாரு எங்க அண்ணனை எப்படி தூண்டி விடுறேன்னு. அபி மட்டும் காம்படிஷன்ல கலந்துக்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது இல்ல. சஞ்சீவும் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நாமளும் இப்படி மனு போட்டு அவனை ஜெயிலுக்கு போய் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனும் வந்திருக்காது. இப்படியே போனா சஞ்சீவ்க்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் கிடைச்சிரும். அத்தை எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? பேசாம இருக்க மாட்டீங்க? டேய் யாரை திட்டணுமோ அவங்கள திட்டுறதை விட்டுட்டு சிந்தாமணி எதுக்குல திட்டுற? யாரப்பா சொல்றீங்க? யார சொல்வாரு? எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த இந்த கடங்காரி அபியதான். அத்த ஏற்கனவே நான் உங்களை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். டேய் என்னடா பேசக்கூடாது? அபி ஒழுங்கா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா
சஞ்சீவ் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் வேலைக்கு தான் போவேன்னு வீம்புக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா சஞ்சீவ் இவளுக்காக ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ நாம அவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம நேரம். என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனதுக்கு அபி எப்படி பொறுப்பாவா? ஏ பொண்ணுனா வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணுமா? வேலைக்கு போக கூடாதா? கனவு ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைச்சு அதுக்காக உழைக்க கூடாதா? ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்கெல்லாம் பிளைட்டே ஓட்டுறாங்க. எல்லாரும் தன்னோட ஆசைக்காக தான் உழைப்பாங்க. ஆனா அபி சஞ்சீவோட ஆசைக்காக உழைச்சா ஜெயிச்சா. அபி காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறது சஞ்சீவோட ஆசை. அபி சஞ்சீவோட ஆசைக்காக தான் டெல்லிக்கே வந்தா. அவளை போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை அபிய பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இவ்ளோ நடந்தும் இவ இன்னும் அபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே. நான் வர அத்தை. எங்கம்மா போற? சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே கொண்டு வர டிரைவர் அண்ணனுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரா, அவரை போய் பார்க்கலான்னு சொன்னாரு. அதான் அவரை பார்க்க போறேன். அப்பா கேட்டீங்களா? அபி என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? அபிக்கு எப்பவும் சஞ்சீவை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அவளை போய் நீங்க தப்பா பேசுறீங்க. அபி வக்கீல பாக்குறதுக்கு நானும் உன் கூட வரேன். வா போலாம். நான் உங்க ஹஸ்பண்ட் கேஸ பத்தி அத பாக்குற இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். அவரு கொஞ்சம் டீடைல்ஸ் என்கிட்ட சொன்னாரு. நீங்களும் உங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. வயிற்றுல இருந்து கத்தி எடுங்க சஞ்சு, ப்ளீஸ். சார் கத்தி முதல்ல வயிற்றுல இருந்து கத்தி எடுங்க. சஞ்சீவ் ஐடி கார்டு எடுத்துட்டு வரதா சார் ஹோட்டலுக்கு போனாரு. சரி. ஐடி கார்டு எடுத்துட்டு திரும்பி வரும்போது சிங் சார் யாரோ கத்தியால குத்துனத சஞ்சீவ் பார்த்துட்டு அவரை காப்பாத்த போகும்போது சிங் சார கத்தியால குத்துனவ தப்பிச்சு போயிட்டானா. சிங் சார காப்பாத்த அவர் வயித்துல இருந்த கத்திய சஞ்சீவ் வெளியெடுக்க ட்ரை பண்ணப்போ அத சிங் சாரோட வைஃப் மேஹர் பார்த்து சஞ்சீவ் தான் அவரை கத்தியால குத்துனதா நினைச்சிட்டாங்க. அப்போ சஞ்சீவ் அந்த போலீஸ் ஆபீசரை கத்தியால குத்துனதா கோர்ட்ல சொல்றதுக்கு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு, அப்படிதானே? ஆமா சார். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது, நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் சஞ்சீவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்.